அனைவருக்கும் வணக்கம். இப்போ நடந்த டெட் எக்ஸாமோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா சயின்ஸ் மேஜர் கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பின்வருவற்றில் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல அப்படின்னா ஆப்ஷன் டி மட்டும். டீயில் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கு குறியீடு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பின்வருவற்றில் ஆளுமை பற்றிய தவறான கருத்துக்கள் எவை அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஏ மற்றும் ஏ, பி மற்றும் டி. ஏல என்ன பார்த்தீங்கன்னா தனிநபரின் உடல் அமைப்பு, பியில் அவர்கள் நடக்கும் விதம் மற்றும் பேசும் விதம், டீயில் அவர்கள் ஆடை அணியும் விதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எலும்புகளில் உள்ள மகப்பேறுக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு பெயரிடுக அப்படின்னா எபிபைசஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்டு, எபிபைசஸ். பின்வருவற்றில் எவை மின் கற்றலின் அம்சங்கள் ஆகும்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, ஏ, பி மற்றும் சி. ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடனடி வளர்நிலை மதிப்பீடு, பியில் போதுமான பல்லூடக திறன்கள், சியில் பார்த்தீங்கன்னா நிகழ்நேர கற்றல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 2 கூற்றுகளை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1 சிக்மண்ட் ஃப்ராய்டின் கூற்றுப்படி நெறிமுறை 3 முதல் 6 வயது வரை வெளிப்படுகிறது. கூற்று 2 பார்த்தீங்கன்னா 3 முதல் 6 வயது வரையிலான காலகட்டத்தில் எடிபஸ் மற்றும் எலக்ட்ரோ மோதல்கள் ஏற்படுகின்றன. மேற்கூற்றுப்படி கூற்றுகளின் அடிப்படையில் கீழ்காண்ட தேர்வுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5th. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நினைவூட்டல் சாதனம் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும், SQ3R நுட்பம். நெக்ஸ்ட், கீழே 2 கூற்றுகள் உள்ளன. ஒன்று ஏ மற்றும் மற்றொன்று காரணம் ஆர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அனுமனம் ஏ வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. உடல் சாரா, அறிவுசாரா மற்றும் மன எழுச்சி சாரா மற்றும் சமூக சாரா. காரணம் ஆர் மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்று கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது. இது முறையாக படிக்கப்பட வேண்டும். மேலே உள்ள கூற்றின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவற்றில் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துக்கள்? ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஏ, சி மற்றும் டி. ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நுண்ணறிவு என்பது அறிதல் சார் தொடர்புடையது. சியில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நுண்ணறிவின் செங்குத்து வளர்ச்சி நின்று விடுகிறது. டியில் பார்த்தீங்கன்னா நுண்ணறிவானது அசாதாரண நடத்தைக்கு எதிரான உத்தரவாதம். 9th கொஸ்டின், 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, ஒரு 2ஆம் பட்டியல் சொற்களை சூத்திரங்கள் அல்லது சமன்பாடுகள் முதல் பட்டியலை தக்க வைத்தலை பாதுகாக்கலாம். கூற்று 2, நாம் நினைவில் தக்க வைத்துள்ள பழைய கற்றல் நாம் பின்னர் கற்றுக்கொள்ளுதல் பற்றிய நினைவை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுகிறது. மேலே உள்ள கூற்றுகளின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களில் இருந்து மிகவும் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். கூற்றுகள் 1 மற்றும் 2 சரியானவை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி தான் கரெக்டு, PTAC. பியில் கற்றல், அதுக்கப்புறம் தக்க வைத்தல், அதுக்கப்புறம் அடையாளம் காணல், அதுக்கப்புறம் நினைவு கூறல். ஆப்ஷன் சி தான் கரெக்டு, PTAC. ஆளுமையின் 5 பெரிய காரணிகளுக்கு மீத்திறன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புகளுடன் வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி தான் கரெக்டு, CPACT. ஆப்ஷன் இயில் பல்வேறு வகையான அல்லது வழக்கமான ஆர்வம், அதுக்கப்புறம் சமூகமான அல்லது ஒதுக்கி போகிற, அதுக்கப்புறம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்வருவற்றில் எது அவசியம்? ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஏ, பி மற்றும் டி. ஏல என்ன அளவிடப்பட்ட வேண்டிய ஆளுமையின் தன்மை, பி பயன்படுத்த வேண்டிய கருவிகள், டியில் அளவீட்டு செய்பவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மீண்டும் மீண்டும் தூண்டியலினால் படிப்படியாக குறைக்கப்பட்டு துலங்கல் செயல்பாட்டின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னா
பழக்கப்படுதல். ஓர் ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது டேஸ் ஆகும். வகுப்பறை மேலாண்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா கூற்று 1 ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான குறைந்த திறன் மட்டுமே உள்ளது. கூற்று 2 மூளையின் முன் பக்கத்தின் அதிநிதி வளர்ச்சியானது குழந்தையின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. மேற்கூறப்பட்ட கூற்றுகளின் அடிப்படையில் கீழ்காண்ட தேர்வுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானவை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். செயல்பட்டு விளையாட்டு, 2வது கட்டமைத்தல் விளையாட்டு, 3வது கற்பனை விளையாட்டு, 4வது விதிகளை கொண்டு விளையாட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது ஆழமான புலன் காட்சியின் வரையறை அல்ல? ஆப்ஷன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான விடை தேர்க. பி, சி மற்றும் டி. பியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுமை அடையாத புள்ளி விவரங்களை முடிக்கும் போக்கு, பொருட்களையோ அல்லது உருவங்களையோ பின்னில் இருப்பதாக உணரும். டீயில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சம காலத்தில் நடக்கும் 2 செயல்களை தொடர்புடையதாக கருத்தும் போக்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1 கோல்பெர்க் தார்மீக வளர்ச்சி 6 நிலைகளை கொண்ட 3 நிலைகளாக ஒழுங்கு அமைக்கப்பட்ட படிப்படியான செயல்முறையாக கருதினார். கூற்று 2 கோல்பெர்க்கின் கூற்றின்படி தார்மீக வளர்ச்சியின் 3 நிலைகள் செயல்பாட்டுக்கு முந்திய நிலை, செயல்பாட்டுக்கு பிந்திய நிலை மற்றும் வழக்கு முறையும் நிலை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. கற்றல் மற்றும் மனம் செய்வதன் முறையான அணுகுமுறை அடைய கீழ்காணவற்றில் வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆய்வு, அதுக்கப்புறம் வினா, வாசித்தல், பிரதிபலித்தல், அதுக்கப்புறம் மனம் மற்றும் நினைவு கூறல், மதிப்பாய்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பட்டியல் 1 உள்ள குழந்தை வளர்ச்சி கோட்பாடுகளின் ஆசிரியர்கள் பட்டியல் 2 உள்ள கோட்பாடுகளுடன் பொருத்துக. ஜீன் பியோஜ் அப்படின்னா அறிவுநிலை வளர்ச்சி, எரிக் எரிக்சன் அப்படின்னா உள சமூக நிலைகள், லெவ் வெட்கட்சி அப்படின்னா சமூக கலாச்சார அணுகுமுறை, யூரிப்ரன் பென்பிரனர் அப்படின்னா சூழல் அமைப்பு கோட்பாடு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பட்டியல் 1 பட்டியல் 2 உடன் பொருத்துக. ஆக்கு நிலையுறுத்தல் அப்படின்னா பாவ்லோ, தொடர்பியல் அப்படின்னா தார்டைக், செயல்பாடு ஆக்கு நிலையுறுதல் ஸ்கேனர், அனுபவ கற்றல் அப்படின்னா காரல் ரோஜர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் செயல்பாடுகளில் எது முழு நிலை இயக்க மேம்பாட்டை எளிதாக்கிறது? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏசி மற்றும் டி. ஏல தவழ்தல், சியில் நிற்றல், டியில் நடத்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸ்டெய்னர் பொருட்கள் அடையாளம் காணப்பட்ட தகவல் செயல்முறைகளின் படிநிலைகளை ஒழுங்குபடுத்துதல். ஆப்ஷன் சி ஏடிபி. சியில் என்ன அப்படின்னா பதிவாக்கம், ஏல அனுமனித்தல், டியில் வரைவிலக்கம் செய்தல், பியில் பயன்படுத்துதல். நெக்ஸ்ட் கொஸ்டின். முன் குழந்தை பருவத்தில் இருந்து குமர பருவம் வரும்போது இணைவுறை மற்றும் மைரினேட்டுகள் முள்ளை தாண்டின் எந்த பகுதி கவனத்தை உணர்வும் ஏற்படுத்துகிறது? சிறுவலை உருவாக்கம். அனுமன் ஏ. குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் அதிகார பணி மிகவும் வெற்றி பெற்ற பணியாக கருதப்படுகிறது. காரணம் 6 அதிகார பணி குழந்தை வளர்ப்பில் உயிர் ஏற்புடைமை, ஈடுபாடு, ஏற்புடை கட்டுப்பாட்டு, தேவையான சுதந்திரம் அளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். ஏயும் ஆரும் ஆகிய இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். விளக்கமே சரியான விளக்கமே. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட். பட்டியல் 1 பட்டியல் உள்ள அடையாள நிலைகளை பட்டியல் 2 உள்ள விளக்கத்துடன் கருத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2. பட்டியல் 1 அடையாள நிலைகள் விளக்கம். அடையான அடைவூக்கம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு.
நம்பிக்கை ஆய்வு காலத்தை தொடர்ந்த மதிப்புகள் நம்பிக்கை குறிக்கோளுக்கு அர்ப்பணிப்பு. அடையாள நிறுத்தல் அர்ப்பணிப்பு எட்டாமல் ஆய்வு. அடையாளத்தை மறைத்தல் ஆய்வின் பற்றாக்குறையில் அர்ப்பணிப்பு. அடையாள பரவல் அப்படின்னா ஆய்வு மற்றும் அர்ப்பணிப்பு இரண்டின் பற்றாக்குறையால் வகைப்படுத்தப்படும் ஒரு ஆபத்தான நிலை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், கால வரிசைப்படி பின்வரும் நுண்ணறிவு கோட்பாடு ஒழுங்கமைக்கவும். ஆப்ஷன் சியில் ஸ்பெய்னர் மென்னின் இரு காரணிகள் கோட்பாடு, டியில் தர்ஸ்டோனின் பல்காரணி கோட்பாடு, பியில் ஹில்போர்ட்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு, ஆப்ஷன் ஏயில் கார்ட்டனின் பல்நோக்கு நுண்ணறிவு கோட்பாடு. நெக்ஸ்ட் முன்பள்ளி பருவத்தில் ஏற்படும் சமய வயதுடையான சமூகப்படுத்துதல் வளர்ச்சியில் படிநிலை வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். CATP. சியில் என்ன இருக்குது அப்படின்னா சமூகம் இல்லாத நடவடிக்கை, பியில் இணையத்த விளையாட்டு, டியில் இயல்பு உடைய விளையாட்டு, பியில் கூட்டுறவு விளையாட்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மாஸ்லோவின் தேவை படிநிலை அடுக்கின் வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். CEAPT. சியில் என்ன இருக்குது? உடல் சாரா தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், அதுக்கப்புறம் தன்மதிப்பு தேவைகள். பாதுகாப்பு தேவைகள் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சாரா தேவைகள். நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு தேவைகள், அதுக்கப்புறம் அன்பு மற்றும் உடைமை தேவைகள், தன் மதிப்பு தேவைகள், அதுக்கப்புறம் தன்னறிவு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பென்ப்ரோனர் தனது மாதிரியின் கால பரிமாணத்துக்கு குறிக்க பயன்படுத்திய சொல்லை குறிப்பிடுக. இக்ரோன் அமைப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கூற்று 1, விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். கூற்று 2, ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் என்று. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஈரிசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறுபெயர் அப்படின்னா இயற்சீர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகும், இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகும், அமையும் சொற்கள் டேஸ் எனப்படும் திரிசொல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். திரிசொல். உண்டு பிறந்து வளர்ந்த இடத்தினை இத்தொடரில் பெயரெச்சம் எது அப்படின்னா வளர்ந்து. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 34வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணியாகும் அப்படின்னா பிரிது மொழிதல் அணியாகும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பொறுத்துக அப்படின்னா புலம் அப்படின்னா பண்புத்தொகை, தாழ் பூந்துரை அப்படின்னா வினைத்தொகை, பாய்வன அப்படின்னா பலவின் பால் வினைமுற்று, தடவரை அப்படின்னா உரிச்சொல் தொடர். ஆப்ஷன் சி தான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர்? மற்றொன்று. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மற்றொன்று. சரியான வியங்கோள் வினைமுற்றை சொற்கள் அமையுமாறு பாடலை பொருத்துக. ஆக்குவது ஏதெனில் அறுத்தை டேஸ் ஆக்குக. போக்குவரத்து ஏதெனில் வெகுளி போக்குக. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18. ஆப்ஷன் ஏ மெய்யெழுத்துக்கள் 18. பின்வரும் தொடர்களில் முற்றச்சம் எது அப்படின்னா வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கடல் ஓடா கால்வல் நெடுந்தோர் கடல் ஓடும் நாவாயும் ஓட நிலைத்து. இக்குறப்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பலவின் பயங்கொழு கொள்ளி இத்தொடரில் வரவேண்டிய வல்லின ஒற்று இக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இக்கு. 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னா இல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி யாது அப்படின்னா திரிதல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். திரிதல். ஏழைக்கு உதவுதல் சாலை சிறந்தது என்பார். இத்தொடரில் சாலை சிறந்தது எவ்வகை சொல்? உரிச்சொல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட்.
பகப்பதம் டேஸ் எனப்படும் 4 வகைப்படும். ஆப்ஷன் சி 4 வகைப்படும். ஆடுகை செங்கீரை என்னும் தொடரில் ஆடுகை என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு வியங்கோள் வினைமுற்று. ஆப்ஷன் ஏ வியங்கோள் வினைமுற்று. கூற்று வினைத்தொகை நல்லூர் காலம் கரைந்த பெயரெச்சம் என கூறியுள்ளார். காரணம் வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். கூற்று சரி, காரணம் சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்னா 3½ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு 3½ நெக்ஸ்ட் கொஸ்டின். வைப்பு என்னும் சொல்லை குறிக்கும் பொருள் நிலப்பகுதி. ஆப்ஷன் டி நிலப்பகுதி. உயிர்மெய் எழுத்துக்களின் மொழியே முதலில் வராத எழுத்து எது அப்படின்னா ரா. ஆப்ஷன் ஏ ரா. வில்வாள் இணைக்குல இலக்கண குறிப்பை தருக அப்படின்னா உண்மை தொகை. வில்வாள் அப்படின்னா உண்மை தொகை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அஞ்சு இளஞ்சி சம்பார் இச்சொற்களில் அமைந்துள்ள பொழியின் வகைகளை முறைப்படுத்துக. போலியின் வகைகளை முறைப்படுத்துக அப்படின்னா முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது டேஸ் எனப்படும். ஆப்ஷன் டி உயிரீற்று புணர்ச்சி. ஆப்ஷன் டி உயிரீற்று புணர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவற்றில் முன்னிலை வினை எது? சென்றியர்களா சென்றியர்களா. ஆப்ஷன் பி கரெக்ட். பொறுத்துக. வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை. களிப்பா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கல் ஓசை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஏக்கு 4, பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். வள்ளியர் முன் தன்னை நினைக்காததான் தன்னின் மெல்லியர் மேல் செல்லும் இடதே. வள்ளியர் அப்படின்னா மெல்லியர் குரல் செல்லும் இடத்தை இக்குறளில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுதுக. வள்ளியர் மெல்லியர். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையெச்ச சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக. உருண்டு தவழ்ந்து நெளிந்து. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தெரிநிலை பெயரெச்ச விகுதிகள். ஆ உம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. மயங்கொலி பிழையற்ற தொடர் எது அப்படின்னா தாளங்கள் கொட்டி கணைக்கது வானம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Since a passenger on a board had taken ill, suddenly the airplane to the nearest airport by the pilot அப்படின்னா was fallen. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். Bored with my traditional look in the weekend, I dedicated to cut my hair really short. In the above sentence, the word my refers to. Choose the answer from the given option. Option C தான் possessive adjective. Dash is a figure of a speech in which words are used in such a way that their intent meaning is different from the actual meaning. I need. Option B தான் correct. I define the word that does not belong in the list of words given below. Gold. Option A தான் correct. Next. Lewis Carroll was a dash writer on English. Option B on English. Which one of the following sentence is not an example for a personification அப்படின்னா the chocolate smelled like a delicate cake. Option D தான் correct. When the speaker says yes grandpa, we should wait utterly the road is a clear of a traffic. We should first look right, left and then again right before we cross the road. He is a being. Choose the right answer. Obedient. Option A தான் correct. Which of the following the antonym of the word யூனிக் அப்படின்னா காமன். ஆப்ஷன் சி தான் கரெக்டு காமன். Choose the opposite of the follow underlined. Choose the opposite of the underlined word in the list below from the given option. She have a satellite cry and look her hand away. Unconsent.
The first 8 lines and the last 6 lines of a sonnet is a called dash and dash respectively அப்படின்னா octave and sestet. I will die but not run away. These are the words of Nereja. They only one way to attract butterflies is not from them. Grow flowers. Option C தாங்க ரைட்டு. Grow flowers. Given below are two statements. Statement 1. Only predator may threaten young children. Statement 2. Stranger may use your phone and misuse your information with your knowledge. In the light of the above statement, choose the most appropriate answer from the option given below. Option C தாங்க ரைட்டு. Statement 1 is a correct but statement 2 is a incorrect. Option C. Which of the following the poets has the destination of being awarded the little poet literatures of a Mackay? Choose the answer from the given option. Edgar A. Hest. Sikran Srivastavu is non Indian author of a organize அப்படின்னா ஜெர்மன். ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஜெர்மன். 76 கொஸ்டின் தெரியலப்பா தெளிவாக, அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 77க்கும் தெரியல, ராபிந்திரா தாகூர். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 78 ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் his brothers demand to split the wealth. In the above sentence demand means அப்படின்னா asked authority. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மேட்ச் த வேர்ட்ஸ் இன் த ஏ வித் த பார்ட் ஆஃப் ஸ்பீச் தே பிலாங் டு இன் பி. கிரப் அப்படின்னா நவுன், ஃபுல்டர் அப்படின்னா வெர்ப்பு, கியூரல் அப்படின்னா அப்ஜெக்டிவ், கிரேவ்லி அப்படின்னா அட்வெர்ப். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 80 கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியல. மோட்டிவேட்டட். ஆப்ஷன் சி தான், டி தான் கரெக்ட். சாரி, மோட்டிவேட்டட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஃபைண்ட் ஆஃப் த மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்டு இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். கீ refused point blank. Find of the meaning of the underlined in the following sentence. He refused point blank அப்படின்னா bluntly. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். According to Edgar Albert Hest, dash is a part of the hours, his days and his years. Courage. Option B, courage. In the poem The Computer Grandma, the poet once used a and paste in on email. Option C, her grandmother. எண்பத்தி 4வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 85வது கொஸ்டின். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஷிப் இன் மேன் ஓவர்போர்ட் அப்படின்னா எஸ்எஸ் ராஜூல். ஒலிவ் ரெய்லிஸ் கம் டு லே தியர் எக்ஸ் பிட்வீன் த மந்த் ஆஃப் ஜான்வரி அண்ட் டு ஏப்ரல். Who was a born in England in a 164 to 42 on a Christmas day. Sir La Islick New Dawn. Option D தான் கரெக்ட். Mala lives upstairs. Read the above sentence and find the adverb. Upstairs that comes under adverb of a place. Option D தான் கரெக்ட். The word in need is used to choose the answer from the option given. Emphasizing. Option C தான் கரெக்ட். Who is a prodigy அப்படின்னா a child who shows great ability at a young age. Option B தான் கரெக்ட். Agel memorials belongs to family. Reduces.
ரெட்யூசஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பானிங் பிவிஎஸ் ரிலீஸ் அப்படின்னா டயோக்ஷன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஐயோ சாரி, தமிழ்லே வாசிப்போம். ஏஹில் மார்பிலோசி குடும்பத்தை சேர்ந்தது ரூட் டீஸ். பிவிசி நெகிழி எரிப்பதன் மூலம் வெளிவரும் வாயு டயோக்சன். குறுக்குகளைகள் இதில் மட்டுமே உருவாக்கும் திடப்பொருட்களில் மட்டுமே. மேக்ஸுக்கு சரியான விளக்கம் தெரியலப்பா. பூசணியில் அயல் மகரந்த சேர்க்கை இவற்றில் டேஸ் உதவியால் நடைபெறுகின்றன. பூச்சிகள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நவீன தனிமை வரிசை அட்டவணையில் எல்லா தனிமங்களும் அதிகரிக்கும் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் பி அணு எண். நரம்பு மண்டலம் மற்றும் நாளமிலா சுரப்பி தொகுப்பை இணைப்பது ஹயோபோதலாமல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இந்தியா புள்ளியின் தந்தை யார் அப்படின்னா பிரசாந்த் சந்திர மஹாலனோபிஸ். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சூப்பரின் என்ற பொருளால் ஆன தடித்த காஸ்பெரியன் பட்டைகள் உள்ள அகத்தோல் காணப்படுவது ஒரு வித்திலை தாவர வேர் மற்றும் இரு வித்திலை தாவர வேர். ஒரு இராணுவ முகாமில் 20 பேர் வீரர்கள் தங்கி உள்ளார்கள். அவ்வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் முகாமில் உள்ளன. 50 பேர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? 32 நாட்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சாம்பல் நிற அணியில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் விருதுநகர். ஆப்ஷன் சி விருதுநகர். நெக்ஸ்ட், சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரி. ரோபிஸ் என்பது டேஸ் ஆல் ஏற்படும் நோய்? வைரஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்டு, வைரஸ். ஆப்ஷன் பி. எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களில் பெருக்கற் பலனாக எழுதுவதை டேஸ் என்கிறோம்? காரணிப்படுத்துதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். காந்த விசைக்கோடுகள் எதில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னா வடமுனை. ஆப்ஷன் ஏ வடைமுனை. வினிகர் சேர்மத்தில் காணப்படும் ஆக்குக்கூறுகளை டேஸ் உள்ள தனிமங்கள் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்குகளாகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறை அப்படின்னா ஆப்ஷன் சி 27 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 2 பொருட்களுக்கு தேய்க்கும் போது எவை இடைமாற்றம் அடைவதால் மின்னோட்டம் ஏற்படுகிறது அப்படின்னா எலக்ட்ரான்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட், எலக்ட்ரான்கள். காற்று நுண்ணுரைகள் அகலப்படுத்துதல் டேஸ் எனப்படுகிறது? எம்பசிமா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வட்டத்தின் சம வில்கள் டேஸ் கோணங்கள் தாங்கும்? சம கோணங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கீழ்கண்டவற்றில் பசுந்தாள் உரமாக பயன்படுத்துவது? குரோட்டோலரி ஜன்சி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கீழ்கண்ட கரைசல்களின் எக்கரைசல் நில லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றாது அப்படின்னா சுண்ணாம்பு நீர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். செல் நுண்ணுறுப்புகளுடன் அதன் பணிகளை இணைக்க? மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா சுவாசித்தல். பசுங்கணிகம் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. கோல்கை உடலம் அப்படின்னா சுரைத்தல். லைசோம் அப்படின்னா தற்கொலைப்பை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஏக்கு 4th, பிக்கு 3rd, சிக்கு 1, டிக்கு 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். மனித உடலின் 4வது அதிக அளவில் காணப்படும் தனிமம் நைட்ரஜன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பொறுத்துக. அமிலம், காரம், pH. மனிதனின் உமிழ நீர் அப்படின்னா 6-8. காப்பி அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 6.2. பிக்கு காப்பி அப்படின்னா 6.
இது 5.6. இரத்த பிளாஸ்மா அப்படின்னா 7.4. இரத்த பிளாஸ்மாவுக்கு வந்து 7.4. தூய நீர் அப்படின்னா 7.0. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 1, சிக்கு வந்து 4, டிக்கு வந்து 2. டேஸ் என்பது பிரித்தெடுக்கும் முறையாகவும் தூய்மையாக்க முறையாகவும் நிகழ்கிறது. படிமாக்கல். பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் டேஸ் எனவும் அழைக்கலாம். பிக்டோகிராம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பிக்டோகிராம். விலங்குகளின் வாய் மற்றும் கால் குளம் நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். லெனின்ஸிற்கும் விழி வெண்படலத்துக்கும் இடையே நிரம்பியுள்ள திராவம் அக்வஸ் திராவம். அக்வஸ் திராவம். இவற்றில் எவ்வகை இயக்கப் பொருள்களை எரியூட்ட தனியான அமைப்பு தேவையில்லை. திட இயக்கப் பொருட்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். டி என்பது டைகுளோரோ டைபீனைல் ட்ரைகுளோர் ஈத்தேன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். தவறான கூற்றை தேர்வு செய்க. ஒன்றிற்கும் மேற்பட்ட மைசீலியங்கள் இணைந்து ஹைபோ என்னும் பூஞ்சை இலையை உருவாக்கின்றன. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். மெல்லுடங்களில் காணப்படும் கழிவு நீக்கு உறுப்பு சுவாச குழல்கள். ஆப்ஷன் டி சுவாச குழல்கள்.